நீங்க எப்போவாவது ஒரு கரண்ட் கம்பத்தை அண்ணாந்து பார்த்து அதுக்கு மேல இருக்கிற அந்த விசித்திரமான பீங்கான் கப்ஸ பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தினமும் பார்க்குற ஒரு காட்சி தான் அது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உயிர் காக்கிற ரகசியம் இருக்கு. வாங்க இன்னைக்கு அந்த ரகசியத்தை நாம உடைச்சு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, வீட்ல நாம டீ குடிக்கிற அதே மென்மையான பீங்கான் கோப்பைகளுக்கு இந்த கரடு முரடான கரண்ட் கம்பத்து மேல என்ன வேலை? பார்க்க ரொம்ப சாதாரணமா இருக்கிற இந்த கேள்விக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியமே ஒளிஞ்சிருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது சும்மா அழகுக்காக வச்சிருக்காங்க, இல்லனா அந்த கரண்ட் கம்பியை புடிச்சுக்கிறதுக்காக தான் இருக்குன்னு. ஆனா உண்மை அது கிடையாது. உங்க யூகம் முற்றிலும் தப்பு. அதிர்ச்சியான உண்மை என்ன தெரியுமா? பார்க்க சின்னதா இருக்கிற இந்த ஒரு பொருள் மட்டும் இல்லைன்னா நம்ம தெருவுல நடக்கிறதே ஒரு உயிராபத்தான விஷயமா மாறிடும். ஆமா, இது வெறும் பீங்கான் துண்டு இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரையும் காக்கிற ஒரு கவசம். அப்போ எப்படி இந்த சாதாரண பொருள் ஒரு உயிர்காக்கும் வேலையை செய்யுது? அது என்ன அவ்ளோ பெரிய ஆபத்தை தடுக்குது? வாங்க முதல்ல அந்த அடிப்படை பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்குவோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஹை வோல்டேஜ் கரண்ட் போற கம்பி நேரா கரண்ட் கம்பத்துல உரசுது. அடுத்த நொடியே அந்த முழு கம்பமும் ஒரு மரணப்பொறியா மாறிடும். ஒரு மழை நேரத்துல நாம் அது பக்கத்துல நடந்து போனா, இல்ல ஏதாவது ஒரு ஆடு மாடு போய் உரசுனா என்ன ஆகும்? நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. அதுதான் இன்சுலேட்டர், அதாவது மின்காப்பு. பீங்கானால செய்யப்பட்ட இந்த ஹீரோ மின்சாரம் தான் வழியா ஒரு துளி கூட போக விடாது. ஒரு செக் போஸ்ட் மாதிரி நின்னு ஆபத்தான கரண்ட கம்பத்துக்கிட்ட வராம தடுத்து நிறுத்திடும். சரி, பீங்காலங்கிறது ஒரு மின் காப்பு பொருள், அதனால தான் இது பாதுகாப்பானதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இதோட முடியல. இதோட வடிவமைப்புல ஒரு பெரிய என்ஜினியரிங் அற்புதமே ஒளிஞ்சிருக்கு. ஆனா ஏன் இப்படி ஒரு விசித்திரமான தலைகீழா கவிழ்த்த கொடை மாதிரி ஒரு வடிவம்? இது சும்மா ஒரு டிசைனுக்காக இல்ல. இதுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான உயிர்காக்கும் காரணம் இருக்கு. இலங்கை மாதிரி அதிகமா மழை பெய்யற ஒரு நாட்டுக்கு இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா? ஒருவேளை இதை தட்டையா செஞ்சிருந்தா மழை தண்ணி அது மேல தேங்கி அந்த தண்ணி வழியா கரண்ட் லீக் ஆகி கம்பத்துக்கே வந்துரும். ஆனா இந்த புத்திசாலித்தனமான குடை வடிவம் எவ்வளோ பெரிய மழையா இருந்தாலும் தண்ணியை வழிஞ்சு ஓட வச்சு உட்பக்கத்தை நனையாம பாதுகாக்கும். இதனால மின்சாரத்துக்கு லீக் ஆக வழியே இருக்காது. எவ்வளவு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஐடியா பாத்தீங்களா? அப்போ அடுத்த கேள்வி, ஏன் பீங்கான்? விலை குறைஞ்ச பிளாஸ்டிக் மாதிரி வேற ஏதாவது பயன்படுத்தலாமே? வாங்க இந்த ரெண்டு பொருளுக்கும் ஒரு சின்ன போட்டி வச்சு பார்ப்போம். இந்த உயிர் காக்கும் வேலைக்கு பீங்கான் ஏன் ஒரு உண்மையான சாம்பியன்னு உங்களுக்கே புரியும். இதுல சந்தேகமே வேண்டாம். பிளாஸ்டிக்கா கொஞ்ச வருஷத்துல வெயில்ல காஞ்சி மழையில நனைஞ்சு விரிசல் விட்டுரும். ஒரு சின்ன மின்னல் அடிச்சாலே போதும், அப்படியே உருகிடும். ஆனா பீங்கான் அது ஒரு அசைக்க முடியாத பாறை மாதிரி 50 வருஷத்துக்கு மேல வெயிலையும் மழையும் தாங்கி நிற்கும். பெரிய மின்னல் தாக்குதல கூட அசால்ட்டா சமாளிக்கும். அந்த சின்ன ஒரு கப்பு எவ்வளவு சக்தியை தாங்குது தெரியுமா? முழுசா 11,000 வோல்ட் மின்சாரத்தை. சுருக்கமா சொன்னா ஒரு முழு கிராமத்துக்கே கறந்து கொடுக்கிற பவர் அது. அவ்வளவு பெரிய சக்தியை தான் இந்த குட்டி கப்பு நம்ம கிட்ட வராம அடக்கி வச்சிருக்கு. சரி, இப்போ இந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமே நீங்க வெறும் பார்வையாளர் கிடையாது. உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஆமா, உயிர்களை காப்பாத்துற சக்தி இப்போ உங்க கையிலயும் இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல். யாரோ விளையாட்டா எரியற ஒரு சின்ன கல்லு இல்ல ஒரு பறவை கொத்துறது, இதனால ஒரு சின்ன விரிசல் அந்த இன்சுலேட்டர்ல வந்தா கூட போதும், அந்த ஹீரோவே வில்லனா மாறிடுவார். அந்த சின்ன பிளவு ஆபத்தான கரண்ட்டுக்கு ஒரு மரண பாதையை திறந்து விட்டுடும். யோசிச்சு பாருங்க, நீங்க பாக்குற ஒரு விரிசலை பத்தி மின்சார வாரியத்துக்கு ஒரு ஃபோன் கால் பண்றீங்க. அந்த ஒரு சின்ன செயல் ஒரு உயிரையே காப்பாத்தலாம். நீங்க கொடுக்கற அந்த ஒரு தடவல் ஒருத்தரோட உயிருக்கும் சாவுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசமா இருக்கலாம். அதனால அடுத்த தடவை நீங்க ரோட்ல போகும்போது சும்மா போகாதீங்க. ஒரு நிமிஷம் மேல அண்ணாந்து பாருங்க. அங்க நீங்க பாக்குறது வெறும் கரண்ட் கம்பம் இல்ல, நம்மளோட அமைதியான பாதுகாவலர்கள். அதுல ஏதாவது ஒன்னு சேதமடைஞ்சிருந்தா உடனே தகவல் கொடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். நீங்க வெறும் ஒரு குடிமகன் இல்ல, நீங்க ஒரு பாதுகாவலர்.